பாமக நிறுவனரின் 86வது பிறந்த நாளையொட்டி விருத்தாச்சலம் அருகே உள்ள விஜய மாநகரம் பகுதியில் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன் தலைமையில் பாமகவினர் கொடியேற்றினர். இதில் மாநில சொத்து பாதுகாப்பு குழு தலைவர் மருத்துவர் கோவிந்தசாமி, மாநில இளைஞரணி செயலாளர் சுரேஷ், மாவட்ட வன்னியர் சங்க தலைவர் சிங்காரவேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விஜய மாநகரத்தில் இன்று காலை வன்னியர் சங்க கொடியையும் பாட்டாளி மக்கள் கட்சிய கொடியையும் ஏற்றிருக்கின்றோம். மருத்துவர் ச. ராமதாஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இன்று இரத்த தான முகாம் நடைபெறுகிறது. மற்ற பள்ளிக்கூடங்களில் இலவச புத்தகங்கள் வழங்கி மக்கள் சிறப்படைகிறார்கள். மருத்துவர் ஐயா அவர்கள் நீடூழி காலம் வாழ்க, 100 ஆண்டு காலம் வாழ்க. காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட பாமக சார்பில் பூக்கடை சித்தர் பகுதியில் பொதுமக்களுக்கு பயன் தரும் மரக்கன்றுகளும் இனிப்பு மற்றும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. மருத்துவர் ராமதாஸின் 86வது பிறந்த நாளையொட்டி தஞ்சை மாவட்ட பாமக சார்பில் 101 ஆலயங்களில் சிறப்பு பூசைகள் நடைபெற்றன. பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் பாமகவினர் வழங்கினர். மருத்துவர் ஐயா அவர்களுடைய 86வது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு தஞ்சை மாவட்டத்தில் 101 ஆலயங்களில் சிறப்பு வழிபாடு, அன்னதானம், அதேபோல் பள்ளி மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு நோட்டு, புத்தகம், பேனா, மரக்கன்றுகள் வழங்கப்படுகிறது. மருத்துவர் ஐயாவின் 86வது பிறந்த நாள் இன்று காஞ்சி மாநகரிலே நகர செயலாளர் தலைமையிலே விமர்சையாக கொண்டாடப்பட்டது. மருத்துவர் ஐயாவின் பிறந்த நாளும் பசுமை தாயக தினமும் மிகவும் சிறப்பாக இந்த காஞ்சிபுரம் மேற்கு மாவட்டத்தில் கொண்டாடப்பட்டு வருகிறது. அனைத்து ஒன்றியங்களும் கிளைகளிலும் கட்சி கொடி ஏற்றப்பட்டது, மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளது. சென்னையை அடுத்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பாட்டாளி தொழிற்சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் முத்துக்குமார் தலைமையில் திரண்டவர்கள் பேருந்து பயணிகள், ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களுக்கு இனிப்பு வழங்கி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். வேலூர் அருகே உள்ள தீர்த்தகிரி மலைப்பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை பாமகவினர் நட்டனர். மாவட்ட செயலாளர் இளவழகன், முன்னாள் நடுவண் அமைச்சர் NT சண்முகம் உள்ளிட்டோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை அன்பகத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது. மாவட்ட செயலாளர் லண்டன் அன்பழகன் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு உணவினை பரிமாறினார். திருவள்ளூர் தெற்கு மாவட்ட பாமக சார்பில் செம்பரப்பாக்கத்தின் பல்வேறு பகுதிகளில் தெற்கு மாவட்ட செயலாளர் சேகர், மாவட்ட தலைவர் ரமேஷ் ஆகியோர் தலைமையில் பாமக மற்றும் வன்னியர் சங்க கொடிகள் ஏற்றப்பட்டன. சேலத்தில் பழமை வாய்ந்த ராஜகணபதி கோவிலில் மருத்துவர் ராமதாஸின் பிறந்த நாளையொட்டி சிறப்பு பூசைகள் நடத்தப்பட்டன. இதைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மருத்துவர் ஐயா அவருடைய 86வது பிறந்த நாளை கொண்டாடும் வகையிலே இந்த கிராமத்தில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி இனிப்புகள் வழங்கப்பட்டது. சேலம் பெரம்பலூரில் கொடியேற்று விழாவும் பள்ளி மாணவர்களுக்கு எழுது பொருட்கள் வழங்கும் நிகழ்வுகளும் இனிதே நடைபெற்றன. அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடத்தில் உள்ள அகத்தீஸ்வரம் சிவாலயத்தில் பாமக நிறுவனரின் பிறந்த நாளையொட்டி சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றன. இதில் மாநில வன்னியர் சங்க செயலாளர் வைத்தி மற்றும் பாமக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர்.